ஸோ போட்டு காட்டுறவங்களுக்கு ஃபோனோட லுக்கும் தெரியணும், சேஃபாகவும் இருக்கணும்னாக்கா இந்த கேஸ் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோனோட லுக் அப்படியே உங்களுக்கு பேக் சைடில் தெரியும். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த கேஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் முகமது சுப்ஹான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கர்வ் டிஸ்பிளே ஃபோன் நீங்கள் வச்சுருக்கீங்கனாக்கா எந்த பேக் கவர் போடணும்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கடையில் நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கூட எனக்கு மெசேஜஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கர்வ் டிஸ்பிளே ஃபோன் வாங்கியிருக்கிறோம், எந்த டெம்பர் கிளாஸ் போடணும்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் பேக் கவர் எந்த கவர் போடணும்னு சொல்லி நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லி சொன்னாங்க. நிறைய பேர் ரிக்வெஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்க, எந்த கவர் போட்டால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்கிட்ட அந்த ஃபோன் இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ நாள் வீடியோஸ் போடாமல் இருந்தேன். ஸோ இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னாக்கா நானும் இந்த ஃபோன் வாங்கியிருக்கிறேன். ரெட்மி நோட் 14 ப்ரோ 5G ஃபோன் நான் வாங்கியிருக்கிறேன். கர்வ் டிஸ்பிளே ஃபோன் தான் இது. ஸோ நான் எல்லா கேஸுமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் கர்வ் டிஸ்பிளே எந்த டெம்பர்லஸ் நீங்கள் போடணும், எந்த கேஸ் நீங்கள் போடணும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும். யார் கர்வ் டிஸ்பிளே ஃபோன் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது. ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். சேனலில் புதுசாக வந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் இன்ஃபார்மேட்டிவான வீடியோஸ் தான் போட்டுட்ருப்பேங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என் பேர் முகமது சுப்ஹான், நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, ரெட்மி நோட் 14 ப்ரோ 5G. ஸோ இது கர்வ் டிஸ்பிளேக்கான ஒரு ஃபோன் கைஸ். ஸோ நான் என்கிட்ட ரொம்ப நாளாக கர்வ் டிஸ்பிளே இல்லாமல் இருந்தது ஃபோனு. ஸோ அதனால் நான் இதை பற்றி அதிகமாக வீடியோஸ்லாம் போட முடியலனால ஸோ இப்போதைக்கு நான் பர்சனலாகவே கர்வ் டிஸ்பிளே ஃபோன் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சைடு ஃபுல்லாக கர்வ்டாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நான் பர்சனலாகவே என்ன ஸ்க்ராட்ச் கார்டு யூஸ் பண்ணுறேன்னாக்கா 3 லேயரில் மேட் ஃபினிஷ்லேயே ஸ்க்ராட்ச் கார்டு நான் யூஸ் பண்ணுறேன். எனக்குலாவே மேட் டெம்பர் கிளாஸ் தான் பிடிக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கர்வ் டிஸ்பிளேக்கு மேட் டெம்பர் கிளாஸ்னாக்கா இப்போதைக்கு வரலை, யூவி டெம்பரில் தான் வந்திருக்கு. எனக்கு யூவி டெம்பர்ஸ் போடக்கூடாதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லிடுறேன். இந்த வீடியோ கூட சொல்கிறேன், யூவி டெம்பர் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. எனக்கு மேட் டெம்பர் தான் பிடிச்சதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருக்கேன். இது டெம்பர் கிளாஸ் கிடையாது, ஸ்க்ராட்ச் கார்டு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு, சரியா கைஸ்? நான் இப்போதைக்கு மேட் டெம்பர் போடணுனாக்கா கண்டிப்பாக நான் ஸ்க்ராட்ச் கார்டு தான் போட்டு வரணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா மேட்டில் வேணும்னாக்கா ஸ்க்ராட்ச் கார்டு தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ராட்ச் கார்டு 50% தான் சேஃப்டி, 100% சேஃப்டி கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கவர்ஸ்லாம் போடணும். இப்போ நீங்கள் என்னென்ன கவர்ஸ் போடணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்களா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன். இப்போ நான் இந்த ஃபோன் ஓரமாக வச்சுருங்க கைஸ். கர்வ் டிஸ்பிளேக்கான கேஸஸ் என்ன கேஸ்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது இந்த கேஸ், இந்த மாதிரி கேஸ் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சேம் மெத்தடில் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியில் நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் கேஸ் வாங்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா கர்வ் டிஸ்பிளேக்கு இந்த மாதிரி கேஸ் வாங்கினீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு போட்டால் தாராளமாக இந்த மாதிரி கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சைடு ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. ஸோ கீழே விழுகும் போது சைடில் கர்வ்டு அடிப்படாமல் உங்களுக்கு இருக்கும், கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு, சரியாக. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆர்மர் கேஸ் சொல்லுவாங்க. இது யூஏஜி பேர், இந்த கேஸோட பேர் யூஏஜி கேஸ். இதே மாதிரியான ஆர்மர் கேஸ் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த மாதிரி கேஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கூட நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். நான் எல்லா மாடலுக்கும் இருக்கும்னு சொல்லி நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. யார் மெசேஜ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இருந்தால் இருக்குது சொல்லி இல்லைன்னு சொல்லிடுவேன். இல்லைனா ஆர்மர் கேஸ் நீங்கள் இன்னும் ஆன்லைனில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த கேஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த ஃபோனுக்கு, சரியாக. நம்பர் 1 கேஸ் இந்த மாதிரி இதுக்கு ஆர்மர் கேஸ் சொல்லுவாங்க, ரொம்ப ஹார்டாக இருக்கும். சைடு ஃபுல்லாக டிஸ்பிளே கர்வ்டாகும். அதே மாதிரி இந்த கவர் போட்டால் உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் தூக்கவே தூக்காது, சரியா கைஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிலிக்கான் கேஸ், இது இந்த ஃபோனு கிடையாது, வேற ஒரு ஃபோனு. ஸோ இந்த மாதிரி டைப்பில் ஒரு சிலிக்கான் கேஸ் வரும். சிலிக்கானாக்கா எல்லாருக்குமே தெரியும், ரப்பர் டைப்பில் வரும். ஸோ இது ஒரு 80% நீங்கள் சேஃப்டி சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது டிஸ்பிளேக்கு மேலே லைட்டாக தான் கவரும். ஸோ நார்மலாக நம்ம கவர் போட்டாலும் இந்த மாதிரி கவர் தான் அது நம்ம போடுவோம், சரியா கைஸ். இந்த கவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி டெம்பர்லஸ் தான், இந்த மாதிரி கேஸ் தான் யூஸ் பண்ணணும். டெம்பர்லஸ் போட்டிங்கனாக்கா இந்த மாதிரி கேஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி கேஸ் தான் நீங்கள் போடணும், சரியா கைஸ். கொஞ்சம் ஃபேன்சியாக லுக்காக தெரியணுனாக்கா இந்த மாதிரி ஒரு கேஸ் நீங்கள் உங்களுக்கு வரும் மார்க்கெட்டில் பாருங்கள். இது ஐபேக்கி கேஸ் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது, அதனால கொஞ்சம் டல்லாக தெரியுது, சரியாக. இது எடுத்தோன்னா பளிச்சுன்னு இருக்கும். நான் இந்த கேஸ் இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் அப்படியே வச்சுருக்கிறேன். ஸோ போட்டு காட்டுறவங்களுக்கு ஃபோனோட லுக்கும் தெரியணும், சேஃபாகவும் இருக்கணும்னாக்கா இந்த கேஸ் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோனோட லுக் அப்படியே உங்களுக்கு பேக் சைடில் தெரியும். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த கேஸ் வாங்கலாம்.
இது கேமராக்கு மேலே உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆகும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து கேமரா ஒட்டணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கேஸும் அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகும். சரி guys, எல்லா ஃபோனுக்குமே இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன். சில மாடல்ஸ்க்கு இந்த மாதிரி கவர் ஆகுது. ஸோ இந்த கேஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீழே விழுந்தால் கூட கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆனால் 100% சேஃபானாக்கா இந்த கேஸ் தான். இந்த மாதிரி கேஸ் போட்டிங்கனாக்கா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஆனால் ஃபோன் கொஞ்சம் தடிசாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஆனால் ஃபோன் சேஃப்டி பார்க்குறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி கேஸில் நீங்கள் தாராளமாக போடலாம். ஆனால் வந்து நம்ம டெம்பர் கிளாஸ் போடுறோமே, டெம்பர் கிளாஸ் போடும்போது இந்த கேஸ் போட்டால் தாங்குமான்னு சொல்லி கேட்டிங்க. கண்டிப்பாக தாங்கும். இந்த மாதிரி கேஸ் நீங்கள் தாராளமாக போடலாம். கேஸ் போட்டால் டெம்பர் கிளாஸ் போட்டால் அது நான் சொல்கிற டெம்பர் கிளாஸ் போட்டால் மட்டும்தான் சரியா கேஸ். யூவி க்ளூ டெம்பர் கிளாஸ் போட்டிங்கனாக்கா நான் கேரண்டி தர மாட்டேன். ஆனால் நான் ஃபுல் க்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோ சொல்கிறேன் பாருங்க. அந்த ஃபுல் க்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பர் கிளாஸ் போட்டிங்கனாக்கா இதுவும் நீங்கள் போடலாம், இதுவும் நீங்கள் தாராளமாக போடலாம். சரியா கேஸ். இப்போ வந்து இன்னொரு கேஸ் இருக்குது. இப்போ வந்து கம்பெனிக்காரனே ஒரு ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த மாதிரி கேஸ். ஸோ எனக்கு இந்த ஃபோனோட வந்தது வந்து இந்த கேஸ் தான் வந்திருக்கு. சரியா கேஸ். இந்த கேஸ் வந்து போட்டிங்கனாக்கா நான் ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்க்ராட்ச் கார்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது உங்களுக்கு. சரியா. இதே நீங்கள் வந்து டெம்பர் கிளாஸ் போட்டிங்கனாக்கா இந்த கேஸ் நீங்கள் கண்டிப்பாக போடவே முடியாது. அது என்ன ரீசன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கர்வ் இருக்குது பாருங்கள், டிஸ்பிளேக்கு மேலே கவர் வர மாதிரி கம்பெனிக்காரே பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் இந்த கவர் நீங்கள் போட முடியாது. ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து டெம்பர் கிளாஸ் போட்டிங்கன்னா இந்த கவர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா இந்த கேஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கேஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற டெம்பர் கிளாஸில் சரியாக. நீங்கள் மட்டும் ஏன் ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. நான் எதுக்காக ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருக்கேனாக்கா எனக்கு வந்து மேட் டெம்பர் கிளாஸ் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் மேட் வேணும்னாக்கா நான் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு தான் போட்டோம். அதே மாதிரி நான் ஃபோன் வந்து அடிக்கடி கீழே போட மாட்டேன், ரஃபாக யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நான் ஒரு செல்ஃபோன் கடையில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ செல்ஃபோன் கடையில் இருக்கும்போது நான் டேபிள் மேலே தான் இருக்கும். நான் வந்து ஒர்க் பண்ணுறேன்னாக்கா என்னோடய டேபிளில் தான் இருக்கும். நான் நேட்டு போகும்போது தான் எடுப்பேன், இல்லைனா அங்கே தான் வச்சுருப்பேன். அடிக்கடி இங்கெல்லாம் வைக்க மாட்டேன். ஸோ என் ஃபோன் வந்து சேஃபாக தான் இருக்கும். எந்த ஒரு ஸ்க்ராட்சும் வராது, ஸ்க்ராட்சும் என் ஃபோனில் வராது. ஸோ அதனால இந்த ஸ்க்ராட்ச் கார்டு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரொம்ப ரஃபாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு போடாதீங்க. ஒரு 50% தான் சேஃப்டி, 100% சேஃப்டி கிடையாது. நான் அடிக்கடி கீழே போட மாட்டேன். அதனால தான் இந்த மாதிரி கவர் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் கீழே போடாமல் சேஃபாக யூஸ் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் வந்து டெம்பர் கிளாஸ் போட்டு தான் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதனா கொஸ்டின் உங்கள் மைண்டில் வச்சுருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணி கேட்கலாம். எந்த ஒரு கமெண்ட் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணாத எனக்கு தெரியும், நீங்கள் உங்களுக்கு என்ன நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க சொல்லி எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் கமெண்ட் வந்து ஹைலைட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோஸும் கண்டிப்பாக போடுவேன். யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க கமெண்ட் வந்து நான் கண்டிப்பாக வீடியோவில் மென்ஷன் பண்ணுவேன், அவங்க நேம் கூட மென்ஷன் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.